என்னும் அகம் ஸ்புரணம் விளங்க எண்ணுபவனுடன் எண்ண ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்க வேண்டும். For realizing the I throb of the self, all intellectual analysis with the analyzer should dissolve. இது பகவான் ரமண மகரிஷி அவர்கள் திருவாயிலிருந்து வந்த திருவாய் மொழிகள், திருவருண் மொழி எனப்படும் பகவத் வச்சனாமிருதம், டாக்ஸ் வித் பகவான் ரமண மகரிஷி, புக் 1, பாகம் 1, முதற் பாகத்துல இந்த உரையாடல் மிஸ்ஸஸ் பிக்கெட் அப்படின்ற ஒரு லேடியோட கேள்விகளுக்கு பகவான் பதில் கொடுத்திருக்கார், உபதேசங்களை கொடுத்திருக்கார், உண்மைகளை விளக்கி சொல்லியிருக்கார். அதை பத்திய ஒரு நுட்பமான அகழ்வாராய்ச்சி போல நடந்த சத்சங்கம் இது. இது ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையில எப்படி எந்த இடத்தில் கூர்ந்து கவனத்தை சிதறவிடாமல் வைத்திருக்க வேண்டும், அப்பொழுது வெளிமுகமாக நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் எப்படி தாமே மிக செவ்வையாக செழுமையாக நடந்தேறும். இதை தவிர பரம்பொருள் என்று சொல்லப்படுகிற ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற அவருடைய ராஜ்யம் இதை விட வேறு ஒன்றும் இல்லை. இப்படித்தான் அது நடந்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் பூரா. அதுல தோன்றிருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் அடையிற கதியும் எப்படி இருக்கும் அப்படின்றத பகவான் ரமண மகரிஷி அவர்கள் இந்த ஆங்கிலேய மாதுவுடன் பேசிய உரையாடல் இது. ஒரு 4-5 கேள்விகள் தான் அது. அந்த 4-5 கேள்விகளுக்கு மேல் நடந்த ஒரு ஆழ்ந்த தத்துவ ஆராய்ச்சி. நம்ம புத்தி எப்படி சிதறி இருக்கு, புத்தி எப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இதுல மிக நுணுக்கமாக ஆராயப்பட்டு இருக்கிறது. இந்த சத்சங்கத்தை கேளுங்கள். இதன் கடைசியில் மணியோசை கொண்ட தியானமும் இணைக்கப்பட்டுள்ளது. இது புத்தியை அசையாமல் நிறுத்தி வைக்கும். இந்த சத்சங்கம் என்ன பண்ணும்னா, ஓயாம உள்ள எல்லாத்துக்கும் இரட்டைகள் இருக்கு. புத்தி அப்படின்றதனுடைய ஃபங்க்ஷனே இந்த இரட்டைகளை துண்டு துண்டா ஆக்கிட்டு இருக்கிறது தான். இந்த சைடா அந்த சைடா, சரியா தவறா, நல்லதா கெட்டதா, வேணுமா வேணாமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லா விதங்கள்லையும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தான். இது ஓய வேண்டும். அப்புறம் ஆன்ம பொருளை பத்தி புத்தியால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால அந்த அனலைசரும் அந்த அனலைசிஸும் கூட விழ வேண்டும், ஒடுங்க வேண்டும். இதைத்தான் பகவானும் உபதேசிச்சிருக்கார். அதன் மேல் நடந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை கேளுங்கோ. அதன் மேல் கொடுத்திருக்கிற மணியோசை கொண்ட தியானத்துல ஆழ்ந்து மூழ்கி இந்த புத்தியை நிறுத்தி பேரமைதியும் உபசாந்தத்தையும் அந்த மனங்கள் பெறட்டும். பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய திருவருண்மொழி பகவத் வச்சனாமிருதம் என்னும் திருவருண்மொழி முதற் பாகத்துல அவரோட நடந்த டயலாக் அது February 4th 1935 அன்னைக்கு நடந்திருக்கு. அதுல முக்கியமான பகுதிகளை மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு க்ஷணத்துல ஆன்ம சாதகத்துல எப்படி தோன்றி இருக்கிறது அப்படின்றதுதான் இங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியதா இருக்கு. அதுக்கு நம்ம இப்ப இத பார்ப்போம். இது February 4th 1935 ரமண மகரிஷி அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அவர் அற்புதமாக ஆன்ம ஞானத்தை உபதேசிக்கிறார். ரொம்ப கிராண்டா உபதேசிக்கிறார். அதுதான் இது. அவங்க மிஸ்ஸஸ் பிஸ்கட் அப்படின்னு பிக்கெட்
மிஸ்ஸஸ் பிக்கெட் அப்படின்றவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுல வந்து முதல் ரெண்டு கேள்வி விட்டுருவோம், மூணாவது கேள்வி எடுத்துப்போம். கேள்வி வந்து, எண்ணங்கள் ஓரொரு கால் கணத்தில் ஓய்கின்றன, உடனே உபாதியற்ற அகம் ஸ்பூர்த்தி விளங்குகிறது. அது உள்ளத்து உணர்வே அன்றி புத்தி விருத்தி அல்ல. இந்த அனுபவம் சரியானதா? கேள்வியை ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து சாதகம் 12 வரா ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து விதவிதமா வந்து நம்ம மனம் வந்து அதுவே குருவா இருந்து உள்ள வழி நடத்துறது, அதுவே குருவா இருந்துட்டு வெளியிலயும் இந்த புஸ்தகத்தை தேடு, இந்த ஆச்சாரியனை தேடு, இந்த குருவை தேடிக்கோ, இவரோட உபதேசங்கள் வந்து சத்தா இருக்கும், இது உனக்கு கதி காமிக்கும் அப்படின்ற மாதிரி அதுவே வெளியிலயும் காமிச்சு கொடுக்கறது. ஆக மொத்தத்துல குரு அடைய வைக்கிறது கூட மனம் தான். அதனாலதான் ஆன்ம குருன்றது வந்து ஆக்சுவலா மனமே தான். ஃபர்ஸ்ட் வந்து குருன்றது நம்மளுடைய மனமே. அது நல்லபடியா இருந்ததுன்னா நல்லபடியா கதி கிடைக்க போறது. இங்க வந்து இவங்க இந்த மாதிரி பல சாதகங்களை பழகிட்டு வரும்பொழுது அவங்க ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. எண்ணங்கள் ஓரொரு கால் கணத்தில் ஓய்கின்றன. ஓய்ஞ்சு போயிடுறதான், இன்ஸ்டன்ட்ல போயிடுறது, எண்ணங்கள் போயிடுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. நல்லா எண்ணங்கள் ஓய்ஞ்சு போயிடுறது. ஆக்சுவலா வந்து உண்மையில வந்து ஒரேடியா எக்ஸ்பெல் ஆயிடும், எல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆயிடும், எல்லாமே போயிடும். அந்த மாதிரிதான் இது நடக்கும். அந்த மாதிரி இப்போ ஓய்கின்றன, உடனே உபாதியற்ற அகம் ஸ்பூர்த்தி விளங்குகிறது. உபாதினாலே வந்து ஒரு வடிவத்துக்குள்ள ஆட்படுதல், ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ள ஒடுங்குதல். இப்ப எண்ணங்கள் கூட வந்து லிமிட்டடு. ஒரு எண்ணம் வந்து ஒரு உணர்ச்சி சம்பந்தப்பட்டு கொஞ்ச நேரம் நம்ம மனத்தை நிரப்பி அம்மயமா அந்த உணர்ச்சி மயமா நம்மள வச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது கூட வந்து ஒரு வடிவம். உள்ளுக்குள்ள வந்து அதுக்கு பேர் என்ன பேருன்னா நுட்ப உடல்னு பேரு. மன உடலுக்கு நுட்ப மெய் அப்படின்னு பகவானே சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இவங்க கிளியரா அதை டிஃபைன் பண்ணி அந்த கேள்வியை கேட்கிறாங்க. உபாதிகளற்ற, எந்த எல்லைகளும் அற்ற, எந்த ஒரு லிமிடேஷன்ஸ்க்கும் ஆட்படாத ஒரு ஸ்பூர்த்தி விளங்குகின்றது. அகம் ஸ்பூர்த்தி. அகம் ஸ்பூர்த்தினா என்ன? இருப்பே தான் அகம் ஸ்பூர்த்தி. இருப்புன்றது இமீடியட்டா நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் வந்து நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல எந்த உபாதி கலப்பும் அற்று ஸ்தூல உடல் வந்து மறைந்து விடுகிறது. நுட்ப உடல்னு சொல்லப்படுகிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திற்குள்ள நாம் வைத்துக் கொண்டிருக்கிற பிணக்குகள், முடிச்சுக்கள், வாசனைகள், இவைகள் எல்லாம் அற்று மனமும் அற்று போய் ஏதோ ஒரு வெற்று இருப்பு மாதிரி இருக்கிற இருப்பு தான் வந்து அகம் ஸ்புராணம். அதனுடைய சித்தம்சம் தான் அகம் ஸ்புராணம். சித்தம்சம்னு எதை சொல்ல வேண்டியதா இருக்கு? எப்படி வந்து சூரியன் வந்து சதா பிரகாசிச்சென்று பகல் வேளைகள்ல எல்லா பொருட்களையும் துல்லியமா வேறுபடுத்தி காண்பிக்கிறதோ, தங்கம் பொடிப்பொடியா துகள் துகளா இருந்ததுன்னா அந்த தங்கமும் மணல் துகளும் ரெண்டும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொன்னா இருக்கும். ஆனா வேறுபடுத்துவது வந்து சூரிய வெளிச்சத்தால் அது வேறுபடுகிறது. ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறுபடுகிறது. அந்த மாதிரி இங்க வந்து இந்த ஒளிருதல் அம்சம் என்ன பண்றதுன்னா நம்ம வந்து தெளிவுபடுத்துறது. தொடர்ந்து வந்து எண்ணங்கள் இருக்கு, எண்ணங்கள் இல்லை அப்படின்னு கூட தெரிய வைக்கிறது வந்து அதே இருப்பினுடைய ஒளிர்தல் அம்சம். ஒளிர்தல் அம்சம் அது. அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வந்து அததான் அவங்க சொல்றாங்க. உடனே உபாதியற்ற அகம் ஸ்பூர்த்தி விளங்குகிறது. அது உள்ளத்து உணர்வே அன்றி புத்தி விருத்தி அல்ல. இவ்வனுபவம் சரியானதா? இது வந்து உள்ளத்து உணர்வே. உள்ளம்ன்றதே வந்து வெறும் இருப்பு மயம். அந்த உள்ளம் சொன்னாலும் ஒண்ணுதான், ஆத்மான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஹிருதயம் சொன்னாலும் ஒண்ணுதான், மையம் சொன்னாலும் ஒண்ணுதான். எல்லா உபாதிகளும் அங்கிருந்துதான். ஒரு உபாதிகள்னாலே உடல்கள், வரையறைகளுக்கு ஆட்பட்ட எண்ண உடல்கள், உணர்ச்சி உடல்கள், ஞாபகங்கள் உடல்கள், உலக பொருட்கள், உலக காட்சிகள் எல்லாமுமே வடிவங்களோட நம்ம எண்ணத்தோட
ஒரு சேர உற்பத்தி ஆகிறது. நம்மளுக்கு இப்ப விழிப்பு நிலையில நம்ம இருக்கோம். இந்த கேள்வியை கேட்கிறவங்களும் ஏதோ ஒரு நாள் விழிப்பு நிலையில பகவான் ரமண மகரிஷிகிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ரமண மகரிஷியும் ஒரு வடிவத்துக்குள்ள ஆட்பட்ட மனிதர் போல ஒரு கண்களுக்கு முன்னால தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் பெரிய ஞானி. அந்த ஞானி எல்லாத்தையும் கடந்தவர். எல்லைகள் அனைத்தையும் உடைத்து எரிந்து முழு சுதந்திரம் எப்படி அந்த உள்ள பொருள், அந்த உள்ளம், அந்த அகம்ஸ்புரணம் எப்படி ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதோ அகண்டமாக. அகண்டம்னா என்ன? குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் ஆட்படாமல், கண்டப்படாமல். அதனால வார்த்தைகள்ல கூட நம்மளுக்கு புரியாம போயிடும். அதனால எல்லாத்தையும் நம்ம ஜாகிரதையா கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க தனித்து ஆட்படும் பொழுது இது எல்லாம் உள்ளுக்குள்ள ரெவர்பரேட் ஆகும். எங்கேயும் சிக்கிக் கொள்ளாமல் இந்த அகண்ட அகம்ஸ்புரணத்துக்குள்ள போய் ஒடுங்கிறதுக்கு இது ஹேதுவா அமையும். அதுக்குதான் இந்த வச்சனாமிருதம்லாம் ரொம்ப இந்த தத்துவ ஆராய்ச்சிக்கு அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா பகவான் நேரடியா கொடுத்திருக்கார் நம்மளுக்கு. இங்க என்ன சொல்றான்? அது உள்ளத்து உணர்வே என்று புத்தி விருத்தி அல்ல. ஏன் புத்தி விருத்தி அல்லன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றா? ஏன்னா ஒரு க்ஷணம் ஓயறது இல்லை விழிப்பு நிலை பூரா இந்த புத்தி. ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நம்ம எழுந்துக்கிறோம் இல்லையா? எழுந்துக்கும் போதே அந்த புத்தி தான் அந்த உடல் உணர்வாக எழுந்து கொள்கிறது. இங்க அவங்க சொல்றது உள்ளத்து உணர்வு, ஹிருதயத்தின் உணர்வு, ஆன்ம உணர்வு, பேருணர்வு, மெய் உணர்வு, அறிவு உணர்வு, என்ன வேணா போட்டுக்கோங்க. இருக்கிறது அது ஒண்ணுதான். இருக்கிறதே அது ஒண்ணுதான். அந்த மாதிரி அது உள்ளத்து உணர்வே என்று புத்தி விருத்தி அல்ல. இந்த அனுபவம் சரியானதா? அது உள்ளத்து உணர்வே என்று புத்தி விருத்தி அல்ல. இந்த அனுபவம் சரியானதா? உள்ளத்து உணர்வு, புத்தி விருத்தி. ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதும் சரி, விழிப்பு நிலை பூரா நம்ம விவகரிக்கும் பொழுதும் உள்ளுக்குள்ள புத்தி தான் அந்த உடலை பற்றி கொள்ளும் பொழுது அதன் பெயர் அகந்தை. அவ்வளவுதான். பெயர்கள் முக்கியமல்ல, ஆனாலும் பெயர்கள் மூலமாகத்தான் வார்த்தைகள்ன்றதே பெயர்கள் தான். வார்த்தைகள் மூலமாகத்தான் இந்த ஞானோபதேசம் தத்துவ ஆராய்ச்சி பகவானும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால அந்த வார்த்தைகள்ல முன்னுக்கு பின்னு எக்ஸாக்ட் மீனிங் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உள்ளத்து உணர்வே என்று புத்தி விருத்தி அல்ல. புத்தி விருத்தினா என்ன? அதை தனியா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புத்தி விருத்தினா என்ன? இந்த கீழான நானாக, நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் அப்படின்ற இதுதான் சாரம். இதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கை. என்ன வாழ்க்கை இது? ஒவ்வொரு க்ஷணமும் இந்த புத்தி தான் அவர்களை அந்த தனியாக அந்த உபாதின்னு சொல்லப்படுற அந்த உடல் எல்லைகளுக்கு ஆட்பட்டவராக வாழ வைத்துக் கொண்டிருப்பது. புத்தி தான் இங்க ராஜ்யம் செலுத்துறது. புத்தி உடலோடு சேர்ந்து நடத்தும் ராஜ்யம் பேர் தான் இந்த அகந்தை சாம்ராஜ்யம், அகந்தை கூத்து, அகந்தை பொய்யாட்டம். இது புத்தி விருத்தி அல்ல அப்படின்னு அந்த அம்மா தெளிந்து இருக்காங்க. தெளிவு, இதுதான் தெளிவு. இந்த தெளிவுதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் முதல்ல சித்திக்கணும். புத்தி உடலை சாராமல், தான் அந்த லொகேஷனுக்குள்ள இருக்கா மாதிரியான ஒரு நினைப்புக்கு கூட ஆட்படாமல், இல்லாவிட்டு இல்ல மத்த பர்சனல் ப்ரோனவுன் சென்டர்ஸ் அத்தனை எதிலையும் நான் அங்க போனோம் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுனாலே இந்த நானை காலத்துக்குள்ள அந்த எண்ணம் ஒடுக்குகிறது. அந்த புத்தி உடலோடு சேர்ந்து காலமாக மாறி நான் அங்க போய் அதை பண்ணணும், நான் சாதகம் பண்ணணும், காலத்துல சாதகம் பண்ணணும் அப்படின்றது கூட அகந்தை எழுச்சி போகுமா. அதனாலதான் அவங்க அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே எண்ணங்கள் எல்லாம் ஓய்ந்து விடுகின்றது. உபாதி கலப்பு இல்லாமல், எல்லைகளுக்கு ஆட்படாத, உடல் தன்மைகளுக்கு ஆட்படாத, உணர்ச்சிகளுக்கு ஆட்படாத, ஞாபகங்களுக்கு ஆட்படாத, 3 காலங்களாக மேய்ந்து திரியாத அந்த எண்ணங்கள் தான் உடல்களா மாறிட்டு இருக்கு. அப்படி எதற்குமே ஆட்படாமல் அந்த புத்தியானது உபாதி கலப்பற்று இருக்கும் பொழுது
உள்ளம் வந்து அகம்ஸ்புரணமா துலங்கிக் கொண்டிருக்கிறது என்னிடத்தில். இதுதானே அகம்ஸ்புரணம். இது வந்து புத்தியினுடைய எண்ண ஓட்டங்கள் இல்ல, புத்தியினுடைய பற்றுதல்கள், உடம்பை பற்றி கொண்டு நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணிலை உருவாக்கி கொண்டு ஓயாமல் விழிப்பு நிலையில் விவகரித்துக் கொண்டிருக்கும் 3 காலங்களாகவும் சர்வ பிரபஞ்சமாகவும் ஆசாபாசங்களாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் ஏமாற்றங்களாகவும் எல்லாமாகவும் விவரித்துக் கொண்டிருக்கும் எண்ணத்தின் கலப்பு இல்லை அல்லவா அப்படின்றதுதான் இந்த கேள்வி. ஒருமா இதுதான். இதை கரெக்டா தெளிவா புரிஞ்சுட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே நம்மளுக்கு பூரணமா நுட்பம் தெளிவாயிடும். எதை பண்ணணும், ஏது வந்து இது நீங்க கேட்கும் பொழுதே ரொம்ப அற்புதமா ஆரம்பிச்சு, உபாதி கலப்பில்லாமல் அகம் ஸ்பூர்த்தி விளங்குகிறது. அது உள்ளத்து உணர்வே என்று புத்தி விருத்தி அல்ல. இந்த அனுபவம் சரியானதா அப்படின்னு உங்களுடைய சாதகத்தினுடைய நுட்பமான பாயிண்ட கேட்கிறாங்க. உடனே பகவான் சொல்றார், அப்படியேதான். பொறுமா அக்னாலஜ்மெண்ட். பிரம்ம ரிஷி, மகரிஷி, பெரிய பொருள், சிவம் வந்து அக்னாலஜ் பண்றது. இதுதான் நம்மளுக்கு எல்லாம் குறிப்பு. நம்மளுடைய சாதகங்களுக்கு குறிப்பு எங்கிருந்து வருது? இந்த மாதிரிதான் வருது. அப்படியேதான் அகம் ஸ்புரணம் விளங்குவதற்கு எண்ணங்களினுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்க வேண்டும். அது உள்ளத்து உணர்வே, புத்தி நிச்சயம் அல்ல. எண்ணங்களுடைய ஆராய்ச்சிகள்லாம் ஒடுங்கணும்னா என்ன அர்த்தம்? எண்ணங்கள்ன்றதே வந்து ஏன் உற்பத்தியாருது? அந்த புத்தி ரூபமாக உடலை பிடித்துக் கொண்டு நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடைய, எண்ணில் அப்படின்றது சாரம்தான் ஒரு தனி மனித வாழ்க்கை. ஒரு பசுவுக்கு வந்து மொத்தம் புல்ல கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஏமாத்திட்டு போனான்னு வச்சுக்கோங்க. காலை கட்டி போட்டு பாலை கறக்கிறதுக்கு வந்துட்டு இதை வந்து சும்மாதான் ஏமாத்தறான்னு வச்சுக்கோங்க. அது உடனே யோசிக்காது எதையும். இப்படி கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஏமாத்திட்டு போறியே அப்படின்னு வந்து அது யோசிக்க போறது இல்லை. ஆனா புத்தி வந்து அப்படி விடுறது இல்ல. மனித புத்தி அங்கதான் இவனுடைய இந்த திக்கி கெப்பாசிட்டி, 6வது அறிவான பகுத்தறிவு வந்து உள்ள வந்து பயங்கர பெரிய கூட் ஸ்ட்ரெயின் மாதிரி உள்ள நுழையுது. ஒவ்வொரு க்ஷணத்தையும் அவனுடைய உடம்பு பற்றுதல் இருந்து எங்க அவன் விலகிடுவானோன்னு அகந்தை பயப்படுறது. அகந்தைன்றது என்ன? நான் அப்படின்னு புத்தி உடலோட சேர்றத இப்படி குறிப்பிட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிறது பேர் தான் அகந்தை. புத்தி உடம்போட சேர்ந்து என்னை அப்படின்னு பேசிக்கிறது தான் அகந்தை. புத்தி உடம்போட சேர்ந்து என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் அப்படின்னு எல்லாம் பல ரகமா விழிப்பு நிலை தோறும் கடையை திறந்து வச்சுண்டு அவனுடைய உடம்ப வந்து ஒரு சரீரத்தையே பெரிய கடையா போட்டு அவனுடைய அத்தனை இந்திரியங்களையும் 5 ஞான இந்திரியங்களையும் 5 கர்மேந்திரியங்களையும் உபயோகித்து அவளெல்லாம் கர்மா பண்ண வச்சு, புரியுதா? அகந்தை என்ன பண்றது? தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு அந்த உடல் இயக்கங்களை வெள்ளி ஏறி விடுறது. நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில்ன்றது மூலமா 10 இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனத்தையும் சேர்த்துக்கிறது. சேர்த்துட்டு என்ன பண்றது? இந்த அகந்தை வேட்டையாடு, உள்ள இருக்கிற டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணு. 3 காலங்கள் உனக்கு அவைலபிளா இருக்காது. வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்குன்ற மாதிரி அகந்தைய பெருக்கெடுத்து தலை விரிச்சு அவனை ஃபர்ஸ்ட் சத்தியமாக்கி உலகத்துல அவனை கொண்டு போய் இழக்க வைக்கிறது. இதுதான் வந்து ஒரு கூத்தாடி வந்து படம் போட்டு பணம் சம்பாதிக்கிற மாதிரி படம் காமிச்சு சித்தம்ன்றதுல இருக்கிற வாசனைகளை கடையா போட்டு 5, 10 இந்திரியங்களையும் அது மூலமா 10 இந்திரியங்கள் கிட்ட காசை வாங்கிட்டு, அதுதான் ஜெனரல் பப்ளிக் மாதிரி அவகிட்ட இந்த காசை வாங்கிட்டு இங்க வாழ்க்கை நடத்துற மாதிரி தான் இங்க வந்து புத்தியானது உடலை பற்றி கொண்டு நான், என்னை, என்னால், என்னோடு, எனக்கு, என்னுடைய, எண்ணில்ன்ற சென்டர்களையே ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையில கூடி உறவாடி தன்னையும் தான் என்ற பொய்யையும், இந்த நான், என்னை, என்னால் பொய்யையும், உலகன்ற பொய்யையும் ஜோடி சேர்த்துண்டு
உலகத்துல பேரு, புகழ், பணம், ஆரோக்கியம், அழகு, பெருமை, கௌரவம், எத்தனை வார்த்தைகள் இருக்கு குணங்களை பத்தி. அத்தனை வார்த்தைகளாகவும் மாற்றிக்கொண்டிருப்பதே இந்த அகந்தை. அதனாலதான் பகவான் அவங்க சொன்ன உடனே அற்புதமா அக்னாலேஜ் பண்ணி விடுறாரு. அதாவது உபாதி கலப்பற்ற அகம் ஸ்புரணம், எனக்கு எண்ணங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடுறது சில க்ஷணங்கள்ல. அப்ப எந்த விதமான லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே எனக்குள்ளேந்து உள்ளேந்து வரல. உள்ளேந்து ஞாபகம் வச்சுக்கணும், உள்ளேந்து எதுவும் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் வரல. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இங்க ஒரு ஸ்புரணம் எனக்கு தெரியுது. ஒன்று மற்ற ஸ்தலம் இருந்து கொண்டிருப்பது அப்படின்றதுதான் அதனோட ஸ்புரணமே, ஒளிர்தலே. அதுதான் அதனுடைய சித்தம்சம். இருப்பினுடையது சித்தம்சத்தோடு கூடியது. இருப்பு அம்சம் பிளஸ் சித்தம்சத்தோடு கூடியது. அந்த மாதிரி அந்த அகம்ஸ்புரணம் விளங்குகிறது. அது உள்ளத்து உணர்வே என்று புத்தி விருத்தியாக எனக்கு படவில்லை. இது சரியான அனுபவம் தானா, என்னுடைய சாதகம் சரியாக போய்கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் பாயிண்ட் பிளாங்கா அக்னாலேஜ் பண்றார். அப்படியேதான் அகம் ஸ்புரணம் விளங்குவதற்கு எண்ணங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரீரிக்விசிட். This is the first prerequisite to realize the top of that self-effulgent self awareness. அது வெறும் இருப்பு இல்ல, ஒளிருதல். இங்க பகல் வேளையில தான் ஆகாசம் ஒளிமயமா, சூரியனுடைய ஒளிமயமா இருக்கு. ஆனா அந்த நம்மளுடைய ஆன்ம ஆகாசம் இந்த பகல் ஒளி போன்ற, சூரிய வெளிச்சம் போன்ற வெளிச்சமும் கிடையாது, இருட்டும் கிடையாது. அது தானே தானாக அறிவாக சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. அறிவு இருட்டும் கிடையாது, ஒளியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது. அந்த சிதாகாசம்ன்றது இரண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது. இரட்டைகளுக்குள்ள மாட்டவே மாட்டாதது. அதுதான் உள்ளம், அதுதான் ஹிருதயம், அதுதான் மையம், அதுதான் சர்வம், ஆன்மா. அததான் அவர் சொல்றாரு. அகம் ஸ்புரணம் விளங்குவதற்கு எண்ணங்களின் ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்க வேண்டும். அது உள்ளத்து உணர்வே, புத்தி நிச்சயம் அல்ல. புத்தின்ற ஃபேக்கல்டி ஏன் வருதுன்னா இரட்டைகள் இருந்தாலும் புத்தி இருந்தாகணும். இதுவா அதுவா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பேசணுமா பேசக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா, பார்க்கணுமா பார்க்க கூடாதா, எல்லாமே இரட்டைகள். நல்லதா கெட்டதா, சரியா தவறா, பிசிக்கலா ஆணா பெண்ணா, பகலா இரவா, எப்ப கிளம்புறோம், ராத்திரி கிளம்புறோமா காத்தால கிளம்புறோமா, எல்லாத்துக்கும் உடனே ஒரு ஊருக்கு ப்ரோக்ராம் போறோம்னு வச்சுக்கோங்க, இரட்டைகள்ல கோடிக்கணக்கான கேள்விகள் வரும். பகிர்முக விஷயங்கள் எல்லாம் இரட்டைகளால் ஆகப்பட்டது. இதற்கோசரம் மனிதன் கிட்ட இந்த புத்தி எதுக்கு வந்ததுன்னா, இந்த இரட்டைகள்லேருந்து இரட்டைகளா இருக்கிறதுனால அந்த புத்தி இருந்தாகணும். புத்தி எது பண்றது, நிச்சயிக்கும் தன்மையை செய்வதுதான் புத்தி. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேற வேற பேர், அவ்வளவுதான். ஃபங்க்ஷனை ஒட்டி ஒரே சித்தத்தை மனம் நடுறோம், ஒரே சித்தத்தை புத்தின்றோம், ஒரே சித்தத்தை அகங்காரம்ன்றோம். ஒரே சித்தத்தை புத்தி மனம் அகங்காரம் 3 பேர் கொடுக்கிறோம். 3 பேர் கூட முக்கியம் இல்லை. அது அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இந்த மாதிரியான இரட்டைகள் இருந்து கொண்டே இருப்பதால் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓயாம புத்தி நிச்சயம் வேணும். அனலைசர் இருப்பான், அனாலிசிஸ் நடந்துட்டே இருக்கும். இது விசாரம் இல்லை, அனலைஸ் பண்றது விசாரம் இல்லை, புத்தி நிச்சயத்தில் விசாரம் இல்லை, மனம் விவகரித்தல் விசாரம் இல்லை, உள்ளுக்குள்ள மெமரி ஒர்க் பண்றது விசாரம் இல்லை, 3 காலங்களாக உள்ளே பிரிந்து நிற்தல் விசாரம் இல்லை. அதனாலதான் அந்த புத்தியினுடைய எண்ணங்களினுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்க வேண்டும். அது எப்படி ஒடுக்கிறது, பகவானே சொல்லிக் கொடுக்கிறார், அவரும் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி ஆராய்ச்சிகள் ஒடுங்கும்? ஃபர்ஸ்ட் ஆராய்பவன் யார்? எதையும் ஓயாமல் சந்தேகிப்பவன் யார்? இரட்டைகளாக விவகரித்துக் கொண்டிருப்பவன் யார்? அப்படின்னு அந்த மூலத்துல நான், என்னை, என்னால், என்னோடு, எனக்கு, என்னுடைய, எண்ணில்ல
புத்தி உடம்பு ரூபமா ஒண்ணு சேர்ற அந்த பாயிண்ட்லயே அந்த கேள்வியானது, அந்த பார்வையானது, உண்முக பார்வையானது செட் ஆகணும். அப்பதான் இரட்டைகளே வராது. இரட்டைகள் இல்லைன்னா என்ன ஆராய்ச்சி பண்ற புத்தி வந்து ஒடுங்கும். அது உள்ளத்து உணர்வே, புத்தி நிச்சயம் அல்ல, நிச்சயிக்கும் தன்மை கொண்ட ஒரு ஃபேக்கல்டி. ஓ நம்ம வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நிறைய வேலைகளுக்கு போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் இந்த என்ட்ரி நீங்க போடலாம் இந்த ஃபார்ம்ல, ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி அந்த கவுண்டர்ல போய் கொண்டு வாங்க அப்படின்வாங்க. ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க போங்க அதுல போய் என்ட்ரி கொண்டு வாங்க அப்படின்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா அவன் பார்த்துட்டு ஒரு சீலை போட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புவான். அதுக்கப்புறம் தான் இந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அத போல இங்க வந்து எல்லாத்துக்கும் முந்திரி கட்ட மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிடும். ஆராய்பவனா புத்தி இல்ல, என்ன அதுக்கு டிசீஸ் இருக்கு, அதுக்கு தெரியாது இருக்கு. எப்ப பாரு இதை பண்ணி தொலைக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ம ஞானத்துக்கு கூட என்ன பண்ணோம், புத்தி ஆராய்ச்சிக்குள்ள இறங்கிடும். பரம்பரையில கூட போட்டு என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ள போட்டு புரட்டி எடுத்தோம். அதுலதான் இந்த அம்மா வந்து இந்த மிஸ்ஸஸ் பிக்கட்ன்ற இந்த அம்மா கேள்வி கேட்ட அம்மா வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. எண்ணங்கள்லாம் என்கிட்ட இல்ல, நல்ல இல்ல, ஆனா ஸ்புரணம் மொத்தம் இருக்கு. அது வந்து புத்தியினுடைய இயக்கமா இல்லாட்டி உள்ளத்து உணர்வா அப்படின்னு கிளியரா பகவானுடைய பதிலும் கேட்ட காரிகளா வருது. அது வந்து புத்தியினுடைய நிச்சயிக்கும் தன்மை இல்ல. ஏன்னா உங்ககிட்ட ஆராய்ச்சி எல்லாம் ஒடுங்கி கொடுத்து, எண்ணங்கள்லாம் அடங்கி கொடுத்து, சோ அகம் ஸ்புரணம் தான் தானாகவே உங்ககிட்ட அந்த இடத்துல ஜொலித்து கொண்டிருக்கிறது. காற்றில்லாத இடத்துல எப்படி ஒரு தீபம் வந்து தானே எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறதோ, அத போல அகம் ஸ்புரணம்ன்றதுதான் நான் என்பது உள்ளுக்குள்ள. நான் என்பது பெரிய நான், இந்த நான் கிடையாது. ஆழ்ந்த உலகத்துல இருக்கிற இந்த எந்த கலப்புமற்ற ஸ்தூல உடலுடைய எல்லைகளற்ற, மன உடலினுடைய எல்லைகளற்ற, புத்தி உடல்களுடைய ஆராய்ச்சி எல்லைகளற்ற, எந்த எல்லைகளும் அற்ற தூய இருப்பு தான் அந்த பேரிருப்பு. இந்த இரட்டைகள் எல்லாம் கடந்த பகல்ல இருக்கிற வெளிச்சம், ராத்திரியில இருக்கிற இருட்டு, இவைகளெல்லாம் கடந்த அந்த அறிவு ஒளி. அந்த ஒளி வந்து ஒரு ஒளிர்தல். அது வந்து அகம் ஸ்புரணமா, அது தான் தானாகவே தன்னையே ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றது. அதுலதான் வந்து இவைகள் அத்தனையும் ஏறி இறங்கி ஆட்டம் போட்டுருக்கு அப்படின்றத ஒரே வாரத்துல இந்த அம்மாக்கு வந்து ரொம்ப அற்புதமா அக்னாலேஜ் பண்றார் பகவான். அது புத்தி நிச்சயம் இல்ல, உள்ளத்து உணர்வே. மேலும் அந்த அம்மா கேட்கிறாங்க அடுத்த கேள்வி, அவ் அனுபவத்தின் இடம் தலை அல்ல, வலது மார்பகமே. பொறுமா நீங்க பாத்தீங்கன்னா சாதகம் பண்றவளுக்கு தலை சூடாயிடும். விஷயம் தெரியாம சாதகம் பண்ணிட்டு இருந்தான்னா ஹீட் ஆயிடும். அந்த ஹீட்லயே இருந்து போடுவா, பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப அனாலிசிஸ் ஓடிண்டே இருக்கும். அனலைசரை பிடிச்சிருக்கான் கழுத்தாரு, அவனை அழுத்து தொலைச்சி விடு. இந்த புத்தி இயக்கம் இருக்க கூடாது. புத்தி வந்து எதுக்கு, ஒரு பொருளை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு தான் புத்தி. தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் வந்து எமர்ஜென்சில இருந்து அதுக்குதான் புத்தி. ஆன்ம ஞானத்துக்கு எல்லாம் புத்தியினுடைய சுட்டறிவு சுட்டறியாமை இதெல்லாம் கூடவே கூடாது. புத்தியினால் சேகரிக்கப்பட்டதெல்லாம் வெளி உலகத்தை பத்திய விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் வந்து விழிச்சுட்டு இருக்கும் போது காசு சம்பாதிக்கிறதுக்கும், உடம்ப சௌகரியமா வச்சுக்கிறதுக்கும், ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், எமர்ஜென்சில இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர வேற லெவலேசும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால ப்ராப்ளம் தான். அதுதான் வந்து இந்த சாதகத்துல கூட உள்ள துன்புறுத்தின்னு கிடக்கு. எது படுத்தி எடுக்கிறது நம்மள, இதுதான் படுத்தி எடுக்கிறது. ஏற்கனவே சேகரிச்சு வச்ச என்ன ஆராய்ச்சிகள் தான், அந்த ஆராய்ச்சியாளன் தான் உள்ள வந்து வேலை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆராய்ச்சியாளனை கழுத்தை அறுத்து விழுத்தி போறா வெள்ளந்து. அததான் பகவான் சொல்றாரு. சாதாரணமா நடக்கிறது என்ன, அதுதான் அந்த அனுபவத்தின் இடம் தலையல்ல, அது வலது மார்பகமே அப்படின்னு அந்த அம்மா வந்து கேள்வியா கேட்கிறாங்க. அதுவும் சரியே, அதுதான் இதயத்தின் ஸ்தானம். ஏன்னா அதுதான் அதுல இருந்துதான் இந்த சர்வ பிரம்மாண்டமும் இருக்கின்றது, எழுகின்றது, மறைகின்றது. ஆனால் அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை, உதிப்பதும் இல்லை. எதுவும் இல்லை இல்லை இல்லைன்னு தான் தானாகவே ஒழுந்து கொண்டிருக்கும் வஸ்து அது, பொருள். அது பரம்பொருள், மேலான பொருள். பரம்னா மேலான பொருள் அப்படின்னு அதை வர்ணிக்கிறார்.
ஆனா பகவான் வந்து அவரும் திருப்பி அக்னாலேஜ் பண்றாரு, அதுவும் சரியே, அந்த அனுபவத்தின் ஸ்தானம் தலை அல்ல. இங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாதாரணமா இந்த அனலிட்டிக்கல் பிரெயின் எல்லாத்தையும் வெளி உலக வாழ்க்கையை பூரா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஆன்ம ஞானத்துக்கும் என்ன பண்றது, அந்த பொருளை ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கி தன்னை அனலைசர் ஆக்கி அனலைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க எடுத்த உடனே போட்டு விடணும், எல்லாத்தையும் போட்டு விடணும், அதான் ஒட்டு மொத்தமா எக்ஸ்பெல் பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் நடக்கவே நடக்காது, ஒரு சேர எக்ஸ்பெல் ஆகும். அப்படி எண்ணத்தினுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்கின இடத்துல உள்ளத்து உணர்வு வந்து தானாகவே சுரித்துக் கொண்டிருக்கிறது. அது வந்து வலது மார்பகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மற்றவாளுக்கு என்ன ஆகுதுன்னா, விஷயம் தெரியாம பண்றவாளுக்கெல்லாம் பண்ணுபவன் இருக்கான், ஃபர்ஸ்ட் சாதகம்னு ஒருத்தன் இருக்கான், சாதகத்தினுடைய எண்டெல்லாம் என்னவோ மாறணும்ன்றது கூட இந்த ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் கூட வச்சுட்டான். விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவா, ஒரு ஹைபாத்திசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிப்பா, ஒளி வந்து பார்ட்டிகல் தான் அப்படின்னு ஒரு ஹைபாத்திசிஸ் வச்சுருவா, இது வந்து ஒரு துகள் தான் அப்படின்னு வச்சுருவா. அதை ஒட்டியே என்ன பண்ணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதான் என்ன விதமா ஆராய்ஞ்சாலும் முடிவு வந்து துகளாதான் போய் முடியும். இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல துகள் கிடையாது, இது அலை, வேவ், எண்ணம், இது ஒளின்றது ஒளித்துகள்ன்றது வேவ், துகள் கூட கிடையாது, ஒளி வந்து வேவ், லைட் இஸ் வேவ் அப்படின்னு ஒருத்தர் ஆராயறாரு வச்சுக்கோங்களேன். இவரே செட் பண்ணிட்டார் மெடிடேஷனோட எண்ட விஞ்ஞான ஆராய்ச்சியில, வெளியில பௌதிக பொருள்ல, ஒளியில இவரே செட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏலியன் லைஃப் இருக்கா, அப்புறம் அங்க போய் அந்த கேசஸ் இருக்கா, இங்க காற்று மண்டலம் இருக்கா, இங்க உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னுட்டு வந்து இந்த உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் ஆல்ரெடி வந்து அங்க எதிர்பார்த்துட்டு விஞ்ஞானம் வந்து இப்படி வந்து ஒரு மோட்டிவை செட் பண்ணிட்டு, ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டு, ஒரு கோலை செட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த விஞ்ஞானத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் நாம். அதனால நம்மளுடைய புத்தி இயக்கம் கூட என்ன எடுத்து எதை பண்ணனாலும் ஆன்ம ஞானத்தை கொடுக்கட்டா, இது வந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், ஓகே ஆன்ம ஞானம் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, சக்திகள்லாம் வந்துருமா, நான் சூரியன் மாதிரி மாறிடுவேனா, நான் வாயு பகவான் மாதிரி மாறி அப்படியே காத்தா சுனாமியா இல்லாமலே அடிப்பேனா, அப்படி இப்படின்னு பார்த்தா பவர்ஸை பத்தி உடனே போயிடும். சோ இந்த புத்தியினுடைய விஷயங்கள் எல்லாமுமே மோட்டிவேட்டட். புத்தியதான் சொல்வா, சுபுத்தின்னு பேர் கொடுப்பா, துர்புத்தியும் இருக்குது. அந்த துர்புத்தி இருக்கிறதுனாலதான் சுபுத்தின்னு சொல்றா அதுக்கு. அதனால இந்த புத்தியினுடைய அனாலிசிஸ் எல்லாரையும் போட்டு வறுத்து எடுத்து அவளையே அவளுடைய செய்திகளையே அவளுடைய ஆராய்ச்சிகளையே ஓயாம அது வந்து திருப்பி திருப்பி படம் போட்டு சலிச்சுட்டே இருக்கும் புத்தி. இதுதான் கரெக்டோ, ஒருவேளை கரெக்ட் இல்லையோ, தப்பாட்டோ அப்படின்னு எல்லா ஆப்ஷனும் தாங்கள மேலேயே, தாங்க பண்ணது மேலேயே இப்படி வந்து பண்ற இந்த ஆராய்ச்சியாளன் ஒடுங்க வேண்டும். புத்தியை உபயோகிக்கிற இன்டலெக்சுவல்ஸுக்கு அவங்க வந்து ரொம்ப கவனிக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த இடத்துல எல்லாம் எதுவும் உதவாதுப்பா, இது ஆப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இல்லப்பா, நீ ஒரு அப்சர்வரும் இல்ல, அங்க இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டும் இல்ல, அப்சர்வரே கரைஞ்சு போற ஒரு சாதகம் இது. வெளியில வந்து அப்சர்வர் பெருகுவான், நான் உனக்கு கண்டுபிடிச்சேன்னா ஐயோ அவர் கண்டுபிடிச்சாரா, அது அவரு கண்டுபிடிச்சாரான்னு உலகத்துல இல்லாத பிரைசஸ் எல்லாம் வந்து சேரும், என்ன புகழெல்லாம் வந்து சேரும். இன்னும் வந்து தாண்டவமான ஈகோ காலத்துல என்னமோ சாஸ்வதமா லட்சம் வருஷம் அங்க இருக்க போற மாதிரி அன்னைக்கே தூங்க போறார், பிரைஸ் கொடுத்தவரும் தூங்க போறார், பிரைஸ் வாங்கினவரும் தூங்க போறார், தூங்கியே ஆகணும். ஏன்னா சலிக்கிற புத்தி எல்லாம் வந்து ஒடுங்கி ஆகணும். அதனுடைய 0 பாயிண்ட்னு சொல்லப்படுற இல்லாமை, மனம் இல்லாமை, புத்தி இல்லாமை, சித்தம் இல்லாமை, அகங்காரம் இல்லாமை, உடல் இல்லாமை, உலகம் இல்லாமை, எல்லாமே இல்லாமைன்றதுல போய் ஒடுங்கணும். அந்த இல்லாமையில இருக்கிற அந்த 0 ஸ்டேட் தான் வந்து சாதகத்தினுடைய மெயின் புள்ளி. இதை எப்படி பண்றது, சும்மாதான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. ஆராய்ச்சியாளனை ஒடுக்கணும், சிதைக்கணும், அழிக்கணும். அதான் பகவான் வந்து அக்னாலேஜ் பண்ணி சொல்றாரு. இந்த அனுபவம் எனக்கு எங்க தெரிஞ்சதுன்னு அவங்க சொல்றாங்க, வலது மார்பகத்துக்கிட்ட இருந்தது, தலையில நடக்கல அப்படின்றாங்க.
கண்ணை மூடி இருக்கா மூடாம இருக்கா, ஆனா அந்த அகம் ஸ்புரணம் வந்து வலது மார்பகம் ஏன் சொல்ல வேண்டியதா இருக்கு? இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லது. இது உடல்ல இருக்கிற வலது மார்பகம் சும்மா சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர, உடலுக்கு வெளிப்புறம் அந்த உணர்வு வந்து நம்ம உடலை விட்டு அந்நியமாக, இதேதான் வந்து சூக்தங்கள் என்ன சொல்றது, அத்தியதிஷ்ட தசாங்குலம், 12 அங்குலம் நம்ம நாசிக்கு வெளியிலேந்து அது வந்து மார்பகத்துக்கு வலது மார்பகத்துக்கு நேர ஒளிர் விட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு வந்து ஒரு சூக்தமும் சொல்றது. அந்த மாதிரி இந்த பொருள் வந்து உள்ளுக்குள்ளேயே இல்ல, இப்படி வந்து அந்த பார்வை வந்து கனிஞ்சி பக்குவமாயி புத்தி ஒடுங்கி மனம் விவகாரமற்று இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது, பெரிய உபசாந்தம் சித்திக்கிறது. உடம்புன்ற லிமிட்டிங் ஃபேக்டரியே தாண்டி இந்த த்ராப், இந்த தானாய் ஒளிரும் அந்த ஆன்ம சுடர், அந்த பேரறிவு சுடர் வந்து வலது மார்பகத்துக்கு வெளியில ஒரு 10 அங்குலத்துக்கு வெளியில அப்படியே சுடர் விடுகிறார் போல ஒரு திராவு, சுருங்கி விரியும் ஒரு இருப்பு, ஒரு ஒளிர்தல். இதுதான் வந்து அந்த திராவு. அவரும் வந்து பகவான் வந்து அதுவும் சரியே, அதுதான் இதயத்தின் ஸ்தானம் அப்படின்றார். அப்புறம் அவங்க அடுத்த கேள்விக்கு போறாங்க. கவனம் வெளிப்பட்டால் அந்த லட்சியம் தவறி போகிறது, என்ன செய்வது? கவனம் வெளிப்பட்டால் என்ன, சடார்னு வந்து புத்தி வந்துடும், ஏதோ ஒரு மெமரியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடும். நம்ம சரியாதான் பண்ணிட்டு இருக்கோமா, சரியா பண்ணலையா அப்படின்ற மாதிரி என்னவோ ஒரு இதை வச்சுட்டு புத்தி வந்து என்ன பண்ணும், பழைய எடுத்துட்டு வந்து இல்லாட்டி ஃபியூச்சரை எடுத்துட்டு வந்து இல்லாட்டி ஏதோ ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணும், கவனத்தை சிதற செய்கிறோம். அந்த மாதிரி கவனம் வெளிப்பட்டு விட்டால் அந்த லட்சியம் தவறி போகிறது, என்ன செய்வது அப்படின்னு பகவான் கிட்ட அட்வைஸ் கேட்கிறான் அந்த அம்மா. பகவான் சொல்றது, லட்சியத்தினின்றும் பிறழ சற்றும் இடம் கூடாது, கவனத்தை அங்கேயே நிறுத்த வேண்டும், ஒரே பிடியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருமா எவ்வளவு டைரக்டா சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்களேன். இப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமா இருக்கு பாருங்க அவருடைய வசனங்களை கேட்கும் பொழுது. இதை விட வந்து தெளிவா வந்து பிரபஞ்சத்துல எந்த ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இதை விட பாக்கியம் நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? லட்சியத்தினின்றும் பிறழ சற்றும் இடம் கூடாது, கவனத்தை அங்கேயே நிறுத்த வேண்டும், ஒரே படியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். எங்கேயே நிறுத்த வேண்டும்? புத்தியில கிடையாது, அனாலிசிஸ்ல கிடையாது, கன்க்ளூஷன்ஸ்ல கிடையாது, பாஸ்ட்ல கிடையாது, எதுலயுமே கிடையாது, இங்க எதுலயுமே கிடையாது. அப்படி இல்லாமல் தானே தன் மேல எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்கி இருக்கிற அந்த வெற்று ஸ்தலம் போல இருக்கிற வெறும் அறிவு வந்து பிரில்லியண்டா இருக்கும். அதனாலதான் அது வெறுமையா இருக்க மாதிரியும் இருக்கும். ஏன்னா அறிவு வந்து ஒரு குணம் குறிக்கு அகப்படாதது. அறிவில் குணம் குறி வந்து தோன்றி மறைகிறது, அறிவே குணம் குறியாக வராது. அதனால வந்து அந்த வெறுமமாவது இருக்கிற இடத்துல அங்கிருந்து நெழுவிடாதீங்க, வெறுமனே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், வெறுமனே இருந்தோம், அங்கேயே இருந்தோம், ஒரே பிடியாக பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த கேள்வி, அந்த இடத்தை மறவாது செய்ய வேண்டியவைகளை செய்தால் செய்கை ஒழுங்காகத்தானே இருக்கும். இதுக்கெல்லாம் அதான் சொல்றேனே, அந்த அம்மா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமா பக்குவியான பக்குவி, சாரத்தை நல்லா உள்ள வச்சுட்டு நல்லா சாதகம் பண்ணிட்டு அதுல ஒரு மகரிஷி வாயிலேந்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அந்த இடத்தை மறவாது செய்ய வேண்டியவைகளை செய்தால், இதுதான் நித்திய நியமங்கள். காத்தால எழுந்து பகவானும் குளிக்கிறார், அங்க வந்து உட்கார்ந்துக்கிறார், அப்புறம் வந்து அந்த மௌனத்திலேயே இருக்கார். அந்த மௌனத்துல வந்து எங்கேருந்தோ யாருடைய கேள்விகளோ எதிரொலிக்கிற மாதிரி அவர் செவிகள்ல வந்து விழருது. அதுல ஒரு சத்தான கேள்விகள் இருந்ததுன்னா அதுக்கு பதில் வருது, அந்த மௌனமே பதில் கொடுக்கறது, அந்த மெய்ப்பொருளே பதில் கொடுக்கறது. அதனால அந்த அம்மாவும் கேட்கிறாங்க, அவங்க எந்த சூழ்நிலைகள்ல வாழறாளோ. இப்ப நீங்க இதை கேட்கிறவா எல்லாரும் விதவிதமான அனந்தக்கூடிய சூழ்நிலைகள்ல புற சூழ்நிலைகள் இருக்கும், செப்பரேட்டா பலவிதமான கதாபாத்திரங்கள் இருக்கும். இங்க மாத்திரம் ஆன்ம ஞானம் கத்துக்கொள்றதுக்கு
ஒரு ஆண் ஆணும் இல்ல, ஒரு பெண் பெண்ணும் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்பை தாண்டிய உள்ள நம்ம எல்லா விசாரமும் பண்றோம். உள்ள இருக்கிறது ஆணா பெண்ணா? ஒரு எண்ணத்துக்கு ஆண் தன்மை எங்க வந்தது, பெண் தன்மை எங்க வந்தது? உடலுக்கு தான் ஆணு, உடலுக்கு தான் பெண்ணுன்னு பேரு. இதெல்லாம் வெளி விஷயங்கள். இதெல்லாம் தாண்டிய சாதகங்களை பத்தி பேசுறோம். பேர் உண்மையை பத்தி நம்ம அறிஞ்சுக்க போறோம். அதனால அந்த இடத்துல நான் ஒரு பெண்ணா இருக்கேன், என்னமோ கதாபாத்திரங்கள்ல இருக்கேன், என்னென்னமோ காரியங்கள், எனக்கு நித்திய நியமங்கள் இருக்கு. மறவாடு என்னுடைய நித்திய நியமங்களை நான் அப்படியே செஞ்சுட்டு வந்தா அது ஒழுங்கா கரெக்டா தானே எல்லாம் போகும், நடக்கும் அப்படின்னு கேட்கிறார். பகவானுடைய பதில கேளுங்க. ஆம், அப்படியே தான் இருந்து தீர வேண்டும். அது ஏன் அப்படி பேசணும்? அப்படியேதான் இருந்து தீர வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்துல உத்தமமான அந்த பெரிய ஆன்ம ஹிருதயத்துல ஒன்று இருக்கிறத தவிர இதுக்கு மேல கடவுள் தன்மைங்கிறாரு ஒண்ணும் கிடையாதுயா. விவகாரங்கள், செயல்கள் எல்லாம் புறத்திலிருந்து நடக்கிறது. புறத்துக்கு உடம்புக்கு சாப்பாடு போட்டாகணும், தூக்கத்தை கொடுத்தாகணும், குளிச்சாகணும், எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், பிராணாயாமம் பண்ணி ஆகணும். இது எல்லாமே திருப்பி எதுக்கு? ஏன்னா இதுதான் உபகரணம். இந்த உபகரணத்தை வச்சுன்னா இந்த புத்தியை நகர்த்தி வச்சுட்டு நம்ம தத்துவமாகவே மாறணும். தத்துவமாகவே மாறணும். அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல எப்படி டவுட் வரும்? நான் பண்ற காரியங்கள்லாம் சரியா போகுமா இல்லையா, தப்பாயிடுமோ அப்படின்னா எப்படி வரும்? அப்படி அந்த அம்மாவுக்கும் வரல, எல்லாம் சரியா தானே நடக்கும். இந்த மாதிரி ஸ்திதியில உள்பாவத்துல இருந்துட்டு நான் அன்றாட கிரியையில சாதாரணமா நம்ம எப்படி பண்றோம்? எல்லாரும் மெக்கானிக்கல் ரோபோஸ். பிள்ளைக்கு தண்ணி கொட்டி ஆகணுமே, அப்பாவை கவனிச்சு ஆகணுமே, ஆஸ்பத்திரிக்கு கூட போய் ஆகணுமே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த மாதிரிலாம் அழறது ஈகோ. பையனுக்கு படிப்புக்கு போசன பணம் கட்டியா, பணம் அழுதாகணுமே, கொடுங்கறானே, இப்படின்னு எல்லாம் பாருட்டு ஈகோனாலே புத்தியோட தன் உடலை ஐக்கியப்படுத்திட்டு செய்பவர்களாக மாறி வாழ்ந்து கொண்டிருப்பது. இங்க இது எல்லாமே கிடையாது. உடல் வாழ்க்கையும் இல்லை, இது மன வாழ்க்கையும் இல்லை. இதை கடந்த பேருணர்வே அகம் ஸ்மரணமா இருந்துருக்கு. அப்ப குளிக்கிறேன், அப்ப என் குடும்பத்துல நானு அம்மாவா இருக்கேன், எனக்கு ஏற்பட்ட குழந்தைகள், என் பேரம்பேத்திகள் எல்லாருக்கும் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடக்குது, சிங்கா இருக்கு. வாழ்க்கைன்றது தனியா வாழப்படுற மாதிரியும், ஆன்மீகம்ன்றது என்னமோ பூஜா ரூம்ல மாத்திரம் பண்ற மாதிரியும், சமயக்கட்டுல ஆன்மீகம் இல்லாத மாதிரியும், அங்கெல்லாம் கடன் கழிக்கிற கடமைகள் மாதிரியும், சமயக்கட்டுல பண்றதெல்லாம் கடமை அளவு அப்படிதானே சொல்றோம். இப்படி பிரிச்சவாளுக்கு இது அகண்டை பிரிவு. அகண்டை பிரிவு அனுபவிச்சே ஆகணும், கஷ்டப்பட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கடமை பண்ணியாகணும் நினைக்கிறதாவே பெரிய பந்தம். அனுபவம் யாரும் தெரியாம இருந்தாதான் செய்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் உள்ள பேசிட்டு இருப்பாங்க. இங்க அதான் சொல்றாரு அவரு. நித்திய நியமங்கள் எல்லாம் பிசகாது, செழுமையினுடைய உச்சம். இவன் தான் பர்ஃபெக்ட் பர்ஃபார்மர், பர்ஃபெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பர்ஃபெக்ட் மேனேஜர், பர்ஃபெக்ட் ஆர்கனைசர். He is the most successful in the external world also. அதுதான் சொல்றாரு. அந்த இடத்தை மறவாது, அதாவது எங்க அகம்ஸ்வரணம் உதிக்கிறதோ அந்த இடத்தை மறவாது செய்ய வேண்டியவைகளை செய்தால் செய்கை ஒழுங்காகத்தானே இருக்கும். ஆம், அப்படியேதான் இருந்து தீர வேண்டும். ஆயினும் அந்நிலை நிற்பவன் சரியா பிசகா என்றெல்லாம் சலனமுறான். பொறுப்பு அவனுடையதல்ல, ஈஸ்வர பிரேரேபனையே நடத்தும் போது எல்லாம் சரியாகவே இருக்கும். போமா சரியா இந்த ரியாலிட்டிஸ் எல்லாம் கடந்த நிலை, அதான் புத்திய கடந்த நிலை. ஆனா இப்போ பசங்களுக்கோசரம் சமையல் பண்ற அம்மா, கணவனுக்கோசமும் இல்லாட்டி பிசினஸ் நடத்துற தன்னுடைய மற்ற உறவினர்களுக்கோசரமும் சமையலோ ஏதோ வீட்டு காரியங்கள் எல்லாம் பொறுப்புகள் எல்லாம் நிர்வகிக்கிறவங்களா இப்ப எப்படி இருக்கும்?
எல்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ நான் பண்ணியே ஆகணும், என்னை நம்பி இருக்கா, நான் இல்லைன்னா யாரும் இல்ல, எல்லாம் ஆடி போடுவாங்க, அதனால நான் தான் பண்ணணும், என் பொறுப்பு என்னுடையதுதான், கடமை என்னுடையதுதான், டியூட்டி பவுண்டு. இதெல்லாம் புத்தியினால் எடுக்கப்பட்ட வேல்யூஸ். புத்தி எது ஐடியல் வாழ்க்கை, எது சரியில்லாத ஐடியலா இல்லாத வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு இருக்கு. காத்தால எழுந்துக்கும் போதே இந்த இன்ஃபுளுசஸ் எல்லார் புத்தியிலையும் எழுந்துக்கிறது கூட உடன் எழுகிறது. அதுதான் ஒவ்வொரு க்ஷணமும் என்ன பண்ணுது, அவளை ஆட்டி படைக்கிறது, நீதிகள் எல்லாம் ஆட்டி படைக்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கையாவது இல்லையே. வெறும் ஒரு ஸ்புரணம் இருக்கு. ஆராய்ச்சியாளன் ஒடுங்கிட்டான், ஆராய்ச்சிகளை கொண்ட எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கிடுத்து. இந்த உலகத்துல இருந்து எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் எல்லாத்தையும் கடந்தாச்சு. அப்படி இருக்கிற புத்தி என்ன புத்தி? சத்துவ புத்தி. ஒளிமயமான ஆன்மாவே அங்க ஒழுகுதலா இருக்கு. அங்க அவளுக்கு உள்ள டிராபிக்கே இருக்காது. ஒரு குழந்தைக்கோசரம் துணி துவைக்கும் போதும், டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கும் பொழுதும், என்ன வேலைகள் யாருக்கோசரம் பண்ணும் போதும் யாருக்குமே பண்ணல, தனக்கும் பண்ணிக்கல. எல்லாமே என்ன? இறைவனுடைய சங்கல்பம். அவனே ஆன்ம ஒளியாக, இந்த புத்தியாக, இந்த தனித்த நபராக அந்த நித்திய நியமங்களை செய்து கொண்டிருக்கின்றான். பொறுப்பு அவனுடையது அல்ல. பகவான் சொல்றாரு பாருங்க. ஆம், அப்படியேதான் இருந்து தர வேண்டும். எல்லா காரியங்களும் ஒழுங்காய் சென்றே ஆக வேண்டும். ஆயினும் அந்நிலை நிற்பவன் சரியா பிசகா என்றெல்லாம் சலனமுறான். பொறுப்பு அவனுடையதல்ல. ஈஸ்வர பிரேரேபனையே நடத்தும் போது எல்லாம் சரியாகவே இருக்கும். பிரேரேபனை அப்படின்னா ஈஸ்வரனுடைய ஆர்டர், கட்டளை, அவனுடைய சுப்ரீம் ஆர்டர், பொறுமை. அதுதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையாக நீ கூட எப்படி இருக்க, அவன்லயே தோய்ந்திருக்கேன், அந்த ஸ்வரணத்திலேயே தோய்ந்து இங்க நித்திய நியமமான அத்தனை பொறுப்புகளையும் நிர்வகிக்கிற. இப்ப எப்படி சலனமே வராது, சரியா நடக்கலையா அப்படின்னு கேள்வியாவது டவுட் ஆகுது, ஒன்றுமே கிடையாது. அததான் சொல்றாரு, எல்லாம் சரியாகவே இருக்கும். அப்புறம் அடுத்த கேள்வி, அப்படியெனில் ஆத்ம நாட்டம் உற்றோர்க்கு ஆகாராதி நியமங்கள் எதற்கு? சாரதம் பண்றவாளுக்கு ஏன் ஆகாரத்துல எதுக்கு நியமம் வேணும், ஒரு ஆர்டர் வேணும், இந்த மாதிரி சாப்பிட்டு இப்படி இருந்தாதான். ஏன்னா எல்லா வெளியில இருந்து நம்ம வாழ்க்கையுள்ள போடுற ஆகாரம் எல்லாம் நேர கடைசியில புத்தியை போய் அஃபெக்ட் பண்றது. அங்க சத்துவ புத்தி மிளறணும்னாலே 5 புலன்கள் மூலமா நாம பாக்குற காட்சி, கண்ணால காணுற காட்சிகள், காதால கேட்கிற வார்த்தைகள், கைகளால கர்மங்களா செய்யற செய்திகள், வாய் வழியா போடுகிற சுவைக்கிற உட்கொள்கிற ஆகாரங்கள்ல இருந்து நியமங்கள் எதற்கு அப்படின்னு கேட்கிறாங்க. பகவான் சொல்றார், இப்போது இருக்கும் இவ்வனுபவம் இடத்தின் விசேஷத்தால் உற்றது. என்ன சொல்றாரு இங்க? பெரிய பொருள் நான் இருக்கிறேன், சிவமே ரமணனா, அருணாச்சல ரமணனா இங்க உட்கார்ந்து இருக்கு. இந்த இடத்தினோட விசேஷத்தினாலதான் உனக்கு இப்போ இந்த அளவுக்கு விசாரம் அவ்வளவு அற்புதமா வெளிப்படுறது. உங்ககிட்ட இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே அந்த சந்நிதிய அவ்வளவு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. உங்ககிட்ட மன தெளிவு ஏன் சித்திச்சிருக்குன்னா, நீ இருப்பது இங்கே இந்த பதிலாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த பொருளே அந்த மெய்ப்பொருள், இந்த பொருளே அந்த அருணாச்சலம் அப்படின்ற அந்த பதில் தான். இடத்தின் விசேஷம் தான். என்ன இடம் அது? அதை எங்க கேள்வி கேட்கிறா? ரமணாசிரமத்துல ரமண பகவான் முன்னாடி உட்கார்ந்து, சிவபெருமானே ரமண பகவானா, அருணாச்சலமே ரமண பகவானா உட்கார்ந்து இருக்கிற அந்த பெரிய பொருள் கிட்ட கேட்கிறா. அந்த பெரிய பொருள் இருக்கும் அந்த இடத்தினாலதான் உனக்கு இந்த மாதிரியான சித்திச்சிருக்கு. உன் புத்தி தெளிவு சித்திச்சிருக்கிறது உன்னால இல்ல, உன்னுடைய பூர்வ புண்ணியங்களாலையும் எதனாலையும் இல்ல. நீ இங்க வந்த உடனே உன்னுடைய பிராரப்த வசத்தினால நீ இங்க வரவேற்கப்பட்டாய். இந்த இடம் மகோன்னதமான இடம், மகோன்னதமான தலம். இது இருப்பது, இது பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த பகவான்றது பெரிய பொருள், பேரருள் கொண்ட பொருள். அதனாலதான் அது இப்படி இடத்தினால் இப்போது இருக்கும் இந்த அனுபவம், புத்தி தெளிவு அனுபவம், ஆன்மா அனுபவம், அகம்ஸ்வரண அனுபவம், புத்தி ஆராய்ச்சியாளன் எல்லாம் தவிடுபொடி செய்த அனுபவம், இதெல்லாம் எப்படி சித்திச்சதுன்னா
இந்த இடத்தின் விசேஷத்தால் உண்டாகியது அப்படின்னு சொல்றார். எங்கே போனாலும் இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியுமோ? புரியுதா? எங்கே போனாலும் இப்படிலாம் இருந்து இதுவே கண்டினியூ ஆயிடுமா? ஏன்னா அவ்வளவு கலப்புகள் இருக்கீங்க. எல்லா போர்சஸும் எல்லா சக்திகளும் மனத்தை பல விதங்களையும், சித்தத்தை பல விதங்களையும், ஆணவத்தை பல விதங்களையும் பெருக்கிறதும் குறைக்கிறதும் மலினமாக்குறதும் வெறுப்படைய வைக்கிறதும் இப்படி ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. அப்படின்றதுதான் சொல்றார். எங்கே போனாலும் இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியுமோ? தாற்காலிகமாய் இருக்கும் இவ்வனுபவம் நன்கு நிலைக்கும் மட்டும் ஆத்ம நாட்டத்தை விடாதிருக்க வேண்டும். இது தற்காலிகம்தான். நீ வந்திருக்கேன், நாளைக்கே பிளேன்லயோ கப்பல்லையோ இங்கேயோ கிளம்பி உன்னுடைய தேசத்துக்கு போவேன். ஏகப்பட்ட போர்சஸ் நம்மள நம்மன்னு சொல்லப்படுற இத தாக்குவதற்கு ஏகப்பட்ட போர்சஸ் சக்திகள் வேலை பண்ணிட்டே இருக்கு. அதுல இருந்து எல்லாம் நம்ம காத்துக்கணும். இது தற்காலிகம் தான். ஏன்னா நீங்க இந்த இடத்தினுடைய விசேஷம் ஏன்னா அது பவர் சென்டரா இருக்கு. சர்வஜத்துவம் சொல்லப்படுற ஆம்னிசியன்டா இருக்கு. சர்வ சக்திகளுடைய நிலைக்களமா இருக்கிற ஆம்னி பொட்டன்சியாலிட்டியா இருக்கு. அப்புறம் சர்வ காலம் சர்வ தேசம் எல்லாமாக இருக்கிற ஆம்னி பிரசன்டா இருக்கு. காலங்கள் வெளியே இல்ல. பௌதிக உலகத்துல காலம் இல்லை. அதெல்லாம் கடந்த மாயையெல்லாம் கடந்த பேரருள் சிவம் அருணாச்சலம் அங்கு ரமண மகரிஷியா வடிவத்தோட தாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இது தாத்காலிகமானது. இந்த சந்நிதியில் இப்படிதாம நடக்கும், என்ன நினைச்சா இப்படிதாம நடக்கும், அவ்வளவுதான். அது பதில் அர்த்தம். என்ன நினைச்சாலே இப்படிதாம நடக்கும். அதனால ஆனா இது தாத்காலிகமானதாமா. இது எங்கேயும் கண்டினியூ ஆகுது சான்ஸ் இல்லை. ஏன்னா இது மாயா பிரபஞ்சம். ஃபர்ஸ்ட் நீ உடலா இருக்காம நீ என்னதான் உடல் எல்லைகளை கடந்து உன்னுடைய சாதனங்கள் இருந்தாலும் அது கூட தற்காலிகமா தான் நடந்திருக்கு. அது நல்லா ஊன்றி உன்னிடத்தில் அமைகிற வரைக்கும் நீ ஆன்ம நாட்டத்தை விடாமல் இருக்க வேண்டும். தற்காலிகமாயிருக்கும் இந்த அனுபவம் நன்கு நிலைக்க மட்டும் ஆன்ம நாட்டத்தை விடாது இருக்க வேண்டும். அதற்கு ஆகாராத நியமங்கள் துணையாம். அனுபவம் நிலைத்து விட்டால் பிறகு கவலை இல்லை. ஆகாராத நியமங்கள் துணை, ஹெல்ப். இட் ஹெல்ப்ஸ் யூ in not getting drifted away. எங்கேயும் வெளியில போய் புத்தியும் மனசும் அகந்தையும் இந்த உலகமா மாறி விவகரிக்கிறதுக்கு விடாம இருக்கிறதுக்கு ஆகாதிகள் துணை புரியும். ஆனா ஆன்ம நாட்டத்தை நீ புடிச்சுண்டு அதுல ஊன்றி உட்கார்ந்துரு, நல்லா உட்கார்ந்துரு. அப்படி உட்கார்ந்துட்டேன்னா இடம் பொருள் சூழல் ஆகாரம் எதை பத்தியுமே கவலை இல்லை. அவனதான் சித்தன் அப்படின்றான். பகவானே அப்படித்தானே இருந்தது, பகவானே அப்படித்தானே வாழ்ந்தது. அவனதான் மகா சித்தன், யோகி, சர்வம், பரம்பொருள், மெய்ப்பொருள் அப்படின்லாம் வர்ணிக்கப்படுறது. அதை பிடிச்சு அந்த கோட்டையை பிடிச்சு அதுல உட்கார்ந்துட்டா அதுக்கு மேல நீ பயப்பட வேண்டாம். இதை அடுத்த பாட்டுல கண்டினியூ பண்ணுவோம். நான் என்னும் அகம் ஸ்புரணம் விளங்க எண்ணுபவனுடன் எண்ண ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒடுங்க வேண்டும். For realizing the eye throb of the self, all intellectual analysis with the analyzer should dissolve. எல்லாம் ஒடுங்க வேண்டும், புத்தியினுடைய எல்லா ஆராய்ச்சிகளும் ஒடுங்க வேண்டும். இதுதான் பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உபதேசம். இது ஒடுங்கினால் இது எல்லாம் தானாகவே மங்களமாக துலங்கும் நம்மிடத்துல. இப்போ இந்த சத்சங்கம் கேட்ட பிறகு உங்கள் மனமெல்லாம் ஒடுங்கி அடங்கி புத்தியும் ஒடுங்கி ஆராய்ச்சிகள் அனைத்தையும் விடுத்து இருக்கும். இப்பொழுது இந்த மணியோசை கொண்ட தியானம் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தியானம் சமாதியையும் பழகுங்கள். திரும்ப 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 இந்த பிரதேசங்கள் எல்லாம் கிளியரா பார்த்து உணர்வுல தேக்கி வச்சுக்கோங்க, உணர்வுல நிரப்பி வச்சுக்கோங்க. இந்த சசங்கங்களை அடிக்கடி வாழ்க்கையோட ரெஃபரன்ஸ் பாயிண்டா, வாழ்வதற்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கோங்க. நேரடியான மார்க்கத்தை பகவான் ரமண மகரிஷி அவர்கள் உபதேசிச்சிருக்கார்.
அது நேரடி, இமீடியட் வேற, உடனடி, நேரடி உடனடி. அதனால மிக மிக உதவும் சத்சங்கங்கள் இது. அடிக்கடி கேளுங்கோ, தியானம் சமாதியும் பழகுங்கோ. இதனுடைய அடுத்த பாகம் தொடர்ந்து அந்த கேள்வி பதில்கள்ல நாம் சந்திப்போம்.